தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். இன்று நாம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் ஒரு மிக முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோங்க. கேன்சர். இந்த கேன்சர் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், அதற்கான வழிகள் இருக்கா, கேன்சர் வந்தால் ஸ்க்ரீனிங் எப்படி பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க, என்ன மாதிரியான தவறான புரிதல்கள் இருக்குது, கேன்சரில் ட்ரீட்மெண்ட் எத்தனை வகைப்படும், அதில் ரொபோட்டிக்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பர்ட்டை கேட்டால் தானே கரெக்டாக இருக்கும். நம்ம சென்னையில் காவேரி ஹாஸ்பிட்டல் ரேடியல் ரோடு பிரான்ச்சிலேருந்து டாக்டர் ஸ்ரீகார்த்திக் வி அவர்கள் நம்ம தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறார். டாக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டாக்டர் அதாவது கேன்சர் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் ரொபோட்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். டாக்டர், இப்போ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பேசிக்காக இந்த கேன்சர் வராமல் நாம் தடுக்க முடியுமா, கேன்சருக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அந்த சிம்டம்ஸ் என்னென்ன? இந்த கேன்சர் ரொம்ப நாளாகவே இருக்குது. பட் த திங் இஸ் தட் ரீசெண்ட்லி தெர் இஸ் இன்க்ரீஸிங் இன் நம்பர் ஆஃப் கேன்சர் கேசஸ். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன் இஸ் அவர் டெய்லி ஹேபிட்ஸ் அண்ட் increased amount of tobacco, alcohol, other than that obesity, sedentary lifestyle. Other than this, when you come to, can we completely stop from cancer, from getting a cancer? Illa. Whatever we do, there are few cases where cancer can come up, and but we can prevent our risk of getting a cancer by following a healthy lifestyle. Oh, okay. And next இந்த கேன்சரோட early symptoms. Yes. A lump, that is கட்டி இருக்கு. Especially if it is painless, then the chance of it being a cancer are a little high, especially in older people. Okay, கட்டி ஒரு ரீசெண்டாக ஒரு கட்டி தெரிஞ்சிச்சு, அது வளருது, then you have to immediately meet a doctor. அது இல்லாமல் unusual bleeding from like யூரின்லோ bleeding வருது, இல்லை மோஷனில் bleeding வருது, இதெல்லாம் வருது கேன்சர் என்ன இல்லையா கிடையாது. பட் த சான்ஸ் ஆஃப் ஹேவிங் கேன்சர் இஸ் ஹை. ஒரு பர்சிஸ்டண்ட்டாக காஃப் இருக்குது, இந்த இரும்பல் வந்துகிட்டே இருக்குது, கம்மி ஆகலை, தென் த சான்சஸ் ஆஃப் ஹேவிங் கேன்சர் ஆர் ஹை. அண்ட் அதர் தேன் திஸ், மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் ஆஃப் கேன்சர் இன்க்ளூட் எனி அப்நார்மல் ப்ளோட்டிங், ஈஸி ஃபெட்டிகபிலிட்டி, அண்ட் லேட் ஸ்டேஜஸில் வெயிட் லாஸ், ஆல் தீஸ் திங்ஸ் வில் கம்ஸ். ஓகே டாக்டர், இப்போ கேன்சரில் நிறைய வகை சொல்கிறாங்க டாக்டர். ஒன்று பிரெஸ்ட் கேன்சர்னு சொல்கிறாங்க, லங் கேன்சர் சொல்கிறாங்க, அப்புறம் அப்டோமன் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் அதிக அளவு இருக்கக்கூடிய கேன்சர் என்ன? நம்ம இந்தியாவில் ஃபீமேல்ஸில் பார்த்தோன்னா, ஐ மீன் லைக் ஃபீமேலில் மோஸ்ட் காமன் கேன்சர் பிரெஸ்ட் கேன்சர் சார். அப்படிங்களா? ஆமாம். ஓகே. ஸோ இது the amount of people having breast cancer is so rapidly is increasing nowadays. Okay. And it has become, first initially it used to be cervix, it has crossed, and now breast cancer is the most common cancer among women. Okay. Other than that, if you take men, it is the lip and oral cavity cancers. Okay. This is mainly because of the புகையிலை factor. Lip and oral cavity cancer is the most common cancer among men in India. நார்மலாக ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கும் ரொபோட்டிக்கில் சர்ஜரி பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எது பெஸ்ட்? ஸோ இது ரோபோட்டிக் சர்ஜரி வாட் இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அ சர்ஜன். இது ரோபோட் சர்ஜரி பண்ணாது. ஹியர் த ரோபோட் இஸ் நாட் ஆப்ரேட்டிங், இட் இஸ் அ சர்ஜன் who is operating, does the surgery. Robot is an extension of his arm. Okay, like an instrument it is. And the advantage is 3D magnification. So it will be like நம்ம அந்த ஆப்ரேட் பண்ண இடத்துக்கிட்ட ஈச் அண்ட் எவ்ரி ரத்த குழாய், நரம்பு நம்ம பார்த்துட்டு ஆப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, யூ ஆர் ஏபிள் டு see everything clearly. So you are able to preserve the critical and vital structures. And also இது என்னன்னா, the robotic arms have நம்ம கை மாதிரி, நம்ம கை எப்படி ரொட்டேட் ஆகும், robotic arms அப்படி ரொட்டேட் ஆகும். ஈவன் மோர், நம்ம கைக்கு 270 degrees ஃப்ரீடம், அதுக்கு 570 degrees ஃப்ரீடம். ஸோ நிறைய ஃப்ரீடம். ஸோ இப்படி திருப்பலாம், ரவுண்டாக போகலாம். ஸோ அட்வான்டேஜ் நம்ம கை இவ்வளோ பெருசாக இருக்குது, சின்ன குட்டி இடத்துல நம்ம கை வைக்க முடியாது. ஸோ ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் 8 mm. ஸோ வித்தவுட் நம்ம கை உள்ளே போனக்கே வி ஹாவ் டு கிவ் திஸ் மச் பிக் இன்சிஷன். ஸோ இந்த ரோபோட்டில் சின்ன குட்டியாக இன்சிஷன் கொடுத்துட்டு நம்ம உள்ளே போய்
கஷ்டமான இடத்துல we can do good precise surgery, especially if you take low rectal cancers, prostate and thoracic cancers. Now we can do robotic surgery for all, but even it has maximum advantage in cancer surgeries where you need a lot of dexterity, that is less space and difficult to operate. In open surgeries we are able to operate through robotic. And one more advantage enna, in the robot it will cancel off your tremors. So, human little tremors will be there. This robot will absolutely cancel all the tremors. So each and everything you are able to dissect very very finely, like millimeter by millimeter you are able to dissect. And the next one is this entire robot is under your control. If lab surgery pathana, you will be doing operation, camera will be held by someone else and assistant will be holding someone else. So after some time they might get tired or they might lose concentration and they may not be able to help. In the robotic surgery it is under my control. So each and every moment is under my control. So I will perform better, and we operate by sitting. So in lab you have to operate by standing. So what is the advantage? I will not get tired. Even a big surgery, complex surgery, I will not get tired. I'll be able to operate slowly and perfectly. So what is the advantage? Before, after doing surgery, they used to tell, there is a small common question, how many stitches potanga doctor? So in the robot la vandu oru stitch da, oru stitch, and adu eduthuka oru chinna periya konjam perusa operate open pannittu remove panna pora. So what happens? இன்னைக்கு ஆப்ரேட் பண்ணா next day morning, அன்னைக்கே evening patient will be sitting in a chair like this. Next day morning will be able to walk. So they will be walking. Within 2 days we are able to discharge. Before operation before operate பண்ணக்கப்புறம் the patient will be there for 5 days, 6 days, 10 days also. In robotic surgery, maximum how much ever big it is, 2 to 4 days we are able to discharge the patient. Few cases morning operate பண்ணி evening discharge பண்ணிக்கலாம். So advantage, one more thing is early return to life, normal life. So vali kammi, you are able to preserve the critical structures. So quality of life is better. So they will be able to return to their normal life very very quickly compared to an open surgery. டாக்டர் நீங்கள் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரெக்கவரி ரேட் வந்து ரொபாட்டிக் சர்ஜரி தான் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க, ட்ரெடிஷ்னல் சர்ஜரி காட்டிலும். பட் சக்ஸஸ் ரேட் எதுக்கு அதிகம்? சார், எல்லா ஸ்டடீஸ் என்ன காமிக்குதுன்னா, இஃப் எ பேஷண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் robotic surgery, robotic surgery is not inferior to open surgery. Okay. So the success rate are even better in few cancers. நான் சொன்ன மாதிரி low rectal, prostate, thoracic, success rate is even better. Why? Because you are able to operate in critical spaces with much more precision and magnification. நம்ம இந்த இடத்துல இந்த தூரத்தில் இருக்குது, இங்கே நின்று பார்க்கறதுக்கு you are not able to see few things, but அதே இங்கே நின்று பார்க்கறதுக்கு you will be able to see better. Zoom பண்ணி பார்க்குறேன். So you are able to see better. So the recovery, your operation will be more precise and the patient will come back to his normal life early. So automatically recovery within 2 days he is walking, going home. Within 10 to 15 days he is working. He is going to join back his work. Very nice, doctor. ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டால் நமக்கு நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. Even in robotic, what we can do is there is something called as ICG technology. It is there in lab also, but in robotic also it is there. So you are able to use that ICG technology to further operate better also. ஓகே. டாக்டர், இப்போ மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. 1000 தான் இருந்தாலும் இது வந்து ஒரு ரொபோட்டிக் ஆர்ம் தான் நமக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணுது. வேற டாக்டர் வந்து சேம் ரூமில் தான் இருக்கார், அவர் வந்து ஜூம் பண்ணி பார்த்து அந்த ரொபோட்டிக் ஆர்மை ஆப்ரேட் பண்ணுறாரு. பட் ஏதாவது டெக்னிக்கல் ஃபெயிலியர் வந்துருமா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அவங்களுக்கு. இது வந்து நிறையா பேஷண்ட்ஸ் எனக்கு கேட்டாங்க சார், இது சேம் கேள்வி. ஸோ இது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன். ஸோ திஸ் ரோபோட் ஹேஸ் அண்டர்கான் செவரல் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் studies or experiments before coming on to the field. So in the robot நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர முன்னாடியே they would have tested everything and they would have checked properly each and every connection and then only got it. This technical error is very 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 rare. Okay. As far as I know, so far in 10 years I have never seen any technical error. So no need to worry regarding it. டாக்டர், இப்போ இந்த கீமோதெரப்பி அதை வந்து அட்மினிஸ்டர் பண்ணும்போது ஹைபெக் அண்ட் பைபெக்
அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன டாக்டர்? ஸோ இது ஹைபெக்னா ஃபுல் ஃபார்ம் ஹைப்பர்தர்மிக் இன்ட்ராபெரிட்டோனியல் கீமோதெரப்பி. ஓகே. ஸோ இது வந்து 2 பார்ட் சர்ஜரி சார். இது யாருக்கு பண்ணலாம்? ஸோ மெயின்லி ஃபார் நமக்கு வெளியில் தோல் மாதிரி உள்ள பெரிட்டோனியல் லேயர்னு இருக்கும் வயிற்றுக்குள்ளே. ஸோ இந்த ஓவேரியன் கேன்சர் விச் ஹஸ் ஸ்ப்ரெட் டு த பெரிட்டோனியம் ஆர் பெரிட்டோனியம்லேருந்து கேன்சர் வர சான்ஸ், சூடோமிக்சோமா பெரிட்டோனை ஆர் பிரைமரி பெரிட்டோனியல் கேன்சர் ஆர் அப்பெண்டிசியல் கேன்சர்ஸ், அப்பெண்டிக்ஸோட கேன்சர். சில கேன்சர்களுக்கு அந்த பெரிட்டோனியம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா தென் வி ஹாவ் எ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். பிஃபோர் தே யூஸ் டு சே தெர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். நவ் வி ஹாவ் எ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். வாட் இட் இஸ் கால்ட் சிஆர்எஸ் சைட்டோரிடக்டிவ் சர்ஜரி வித் ஹைபெக். இது வந்து 2 பார்ட் சார். ஃபஸ்ட்டு வந்து சைட்டோரிடக்டிவ் சர்ஜரி. இந்த சைட்டோரிடக்டிவ் சர்ஜரி வந்து நம்ம அப்டாமன் ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ணுக்கு என்ன தெரியுமோ கேன்சர் கட்டி எங்கெங்கே இருக்கோ எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சிச்ச கேன்சர் எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறேன். அது ஃபஸ்ட் பார்ட். சேம் ஆப்ரேஷன், சேம் அனஸ்தீஷியா, பட் 2 பார்ட்ஸ். ஓகே. செகண்ட் பார்ட் வந்து ஹைபெக். ஹைபெக் என்னென்னா நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாமல் கேன்சர் செல்ஸ் அங்கங்கே பரவி இருக்கும். அது நமக்கு தெரியாது. ஸோ ஐவியில் கீமோ டோஸ்க்கு நமக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஓகே. ஒரு டோஸ்க்கு மேலே கொடுக்க முடியாது. கொடுத்தானா நம்ம பாடி எஃபெக்ட் ஆகிடும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், we can give in this HIPEC வந்து we can give high dose of chemotherapy which acts locally. அது வந்து பிளட் லோக்கு நிறையா ஸ்ப்ரெட் ஆகாது கீமோ. ஸோ இங்கே மட்டும் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஒரு 90 minutes 60 to 90 minutes இருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட், ஹைபெக் ட்ரீட்மெண்ட். ஸோ சர்ஜரி பண்ணிவிட்டு உடனே வயிற்றுக்கு உள்ள கொஞ்சம் ஹீட்டட் அரௌண்ட் 42.5 degrees 41.5 to 42.5 degrees டெம்பரேச்சரில் அந்த கீமோ ஹை டோஸ் கீமோ கொடுத்துட்டு we will come out and after that switches போடலாம். So because of this there are certain cancers which have spread to the peritoneum. ஒரு cure rate கொடுக்கலாம், ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்கலாம். ஓகே. ஓகே டாக்டர், நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லும்போது சொன்னீங்க இந்தியாவில் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், பிரெஸ்ட் கேன்சர் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதில் தான் அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது டாக்டர். இப்போ பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த மார்பக பகுதி, அந்த பிரெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணுமா, அல்லது ரிமூவ் பண்ணாமலும் அவங்களுக்கு அந்த கேன்சரை மட்டும் ரிமூவ் பண்ண முடியுமா? இது வந்து ஒரு நல்ல கேள்வி சார். ஸோ பிரெஸ்ட் கேன்சர் வந்து இப்போது ஹூஎவர் இஸ் டயக்னோஸ்ட் வித் பிரெஸ்ட் கேன்சர் they don't need to remove their entire breast. ஓகே. முன்னாடி வந்து பிரெஸ்ட்டில் கேன்சர் இருக்கா, பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணணும், அதுக்கு மேலே தோல் ரிமூவ் பண்ணணும், கீழே மசில் ரிமூவ் பண்ணணும், நெறிக்கட்டி ரிமூவ் பண்ணணும். இது வந்து ஓல்டு சர்ஜரி. ஓகே. இப்போ வந்து ப்ரிசைஸ் சர்ஜரின்னா கட்டி, நம்ம கேன்சர் கட்டி எங்கே இருக்குது அதுக்கு சுற்றி ஒரு லிட்டில் பிட் ஆஃப் பிரெஸ்ட் டிஷ்யூ எடுத்துகிட்டு we can do some plastic surgery and preserve the breast. ஸோ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தா அப்படியே பிரெஸ்ட் ஆப்ரேட் பண்ண மாதிரியே தெரியாது. ஓகே. The breast will be like that only. This is called as oncoplastic breast surgery. So where we are combining oncological surgery with plastic surgery. Okay. So what is the advantage? So as we told, they don't need to get the entire breast removed. Oru confidence. Psychologically they feel better. Yes. All these things will be there. And மார்பத்தை எடுத்துக்கு அப்புறம் சில women they have this social withdrawal, all these symptoms, all these things we can prevent. ஓகே டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, ஒருவேளை மார்பகம் ரிமூவ் பண்ணாமல் அந்த சர்ஜரி பண்ணி அந்த கேன்சரை மட்டும் ரிமூவ் பண்ணால் மறுபடியும் அது ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்புகிறாங்க. அது உண்மைதானா? இல்லை சார், இது வந்து ஆல் த ஸ்டடீஸ் ஷோட் ஆங்கோபிளாஸ்டிக் ஆர் பிரெஸ்ட் கன்சர்வேட்டிவ் சர்ஜரிக்கு மார்பத்தை எல்லா இடத்துக்கு சர்வைவல் வித்தியாசம் இல்லை. ஸோ போத் ஹாவ் சிமிலர் சர்வைவல் ரேட்ஸ். ஸோ நம்ம பிசிஎஸ்ல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கட்டி எடுத்துக்கப்புறம் we will give radiation. ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் த ஃபர்தர் ரிக்கரன்சஸ். நம்ம அந்த பிரெஸ்ட் கன்சர்வேட்டிவ் சர்ஜரி பண்ணக்கப்புறம் we give radiation. ஸோ திஸ் radiation will prevent the recurrences, சார். ஸோ இப்போ வந்து மார்பகத்தை ரிமூவ் பண்ணாமல் சர்ஜரி பண்ணாலும் திரும்ப கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் வந்து
இல்லைன்னு சொல்லலாமா, இல்லை மிக மிக குறைவுன்னு சொல்லலாமா டாக்டர்? It is very, very less. Very less. Because we are giving radiation also along with BCS. இப்போ நீங்கள் வந்து பெண்களுக்கு சொன்னீங்க ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கேன்சர் வந்து பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லி. அதே போல் ஆண்களுக்கு சொன்னீங்க அவங்க அந்த டுபாக்கோ அதெல்லாம் பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு லிப் சம்பந்தமான அந்த கேன்சர் சொல்லி அவங்களுக்கு என்ன மாதிரியான சர்ஜரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு டாக்டர்? ஸோ இது வந்து ஓரல் கேன்சர் வந்து மோஸ்ட் காமன்லி டொபாக்கோ சூவர்ஸ் ஸ்மோக்கர்ஸில் வரும் சார். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அங்கே எஸ்பெஷலி இந்த ஓரல் கேவிட்டி கேன்சர் ஸ்வீட்டல் the latest treatments in oral cavity cancer, anywhere it is surgery. Along with that we do plastic surgery also. So இது ரிமூவ் பண்ணக்கப்புறம் many people will feel that அக்லியாக தெரியும். ஸோ அது தெரியாமல் we will do plastic surgery. இன்னொரு பாடியிலேருந்து இன்னொரு இடத்துல இந்த இதை எடுத்து அங்கே போடுறேன். அதுக்கப்புறம் we give radiation. That is the most common form of treatment. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து immunotherapy also is immunotherapy has also come a lot மேஜர் வே இன் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ். டாக்டர் இப்போ சில பேர் சொல்கிறாங்க எனக்கு எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, பட் இருந்தாலும் கேன்சர் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பேட் ஹேபிட்ஸ் இல்லைன்னாலும் கேன்சர் வருமா சார்? இப்போது பேட் ஹேபிட்ஸ் இருந்தாலும் கேன்சர் வரணுமா? வர சான்ஸ் இருக்குது. பட் பேட் ஹேபிட்ஸ் இருந்தால் த சான்ஸ் ஆஃப் ஹேவிங் கேன்சர் இஸ் வெரி வெரி ஹை. ஓ ஓகே, புரியுதா சார்? எஸ் டாக்டர், எஸ். ஸோ இஃப் யூ டேக் டூ பீப்புள், both have risk of having a cancer, but one person is having tobacco chewing or tobacco pugailai, alcohol, all these habits. This person is not having. This person will have higher chances of having a cancer when you compare to this guy. Okay. ஸோ ரொம்ப கிளியராக சொன்னீங்க டாக்டர். யாருக்கெல்லாம் அந்த கெட்ட பழக்கங்கள் இருக்கோ, டொபாக்கோ போடுறது, சிகரெட் பிடிக்கிறது, ஆல்கஹால் எடுக்கிறது, கேன்சர் வரக்கூடிய சான்சஸ் அதிகமாகிடும் நார்மல் பீப்புளை பார்க்கும்போது. வெரி நைஸ் டாக்டர். டாக்டர் இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து, அதாவது இப்போ பேசிக்காக மக்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கூடாது, லைக் இது கேன்சரெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுக்கக்கூடாது. கேன்சருக்கான அந்த ஸ்டார்டிங், அந்த ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன சிம்டம்ஸ்? ஸோ ஒன் மேஜர் மிஸ்கன்செப்ஷன் அமாங் மக்கள் என்னென்னா, யங் பீப்புளில் கேன்சர் வராதுன்னு ஒரு மேஜர் மிஸ்கன்செப்ஷன். அதோட தப்பு சார். ஸோ எனி லம்ப், நான் சொன்னேன்னா எனி கட்டி ரீசெண்டாக தெரியுது அண்ட் எஸ்பெஷலி வலி இல்லை அண்ட் வளருது, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். இது இருந்தால் இம்மிடியேட்டாக டாக்டர் மீட் பண்ணும். அது இல்லாமல் ஃபார் கோலான் அண்ட் ரெக்டம் கேன்சர் வந்து ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ், சில நேரம் மோஷன் வராது, சில நேரம் நிறைய மோஷன் வரும், ஆர் மைட் ஹாவ் சம் ப்ளீடிங் இன் த மோஷன். இது வந்து ஒரு இது இருந்தால் கேன்சர் இல்லை, பட் இஃப் இட் இஸ் தேர் யூ ஹாவ் டு கோ அண்ட் செக் இட் வித் அ டாக்டர். அது இல்லாமல் அன்யூஷுவல் பிளட் ஃப்ரம் நேச்சுரல் ஆரிஃபைசஸ் லைக் யூரின்ல பிளட் வருது, கஃப் ஸ்பூட்டமில் பிளட் வருதுன்னா நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போகணும். அண்ட் லங் கேன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ஆர் கஃப் ஃபார் மோர் தேன் 3 weeks இருந்தால் தென் யூ ஹேவ் டு கெட் இட் செக்ட். அது விட்டுறக்கூடாது. நார்மலாக எப்படின்னா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓரல் கேவிட்டி கேன்சர், அல்சர் இருக்குது, நம்ம ஒரு டென்டல் டாக்டர் கிட்ட போகிறேன். அது ஒரு 2 weeks ஆயிடுச்சு, 3 weeks ஆயிடுச்சு, 4 weeks ஆயிடுச்சு, இது ஆறலை, அது அப்படியே இருக்குது. அப்போது கண்டிப்பாக நீங்கள் அதை எவாலுவேட் பண்ணணும். ஓகே. எனி அல்சர் விச் இஸ் நாட் ஹீலிங், தட் இஸ் ஆல்சோ அல்சர்னா ஒரு புண்ணு ஆறாமல் இருக்குன்னா அது கண்டிப்பாக சான்ஸ் இருக்க வாய்ப்பு அதிகம். கண்டிப்பாக கேன்சர் கிடையாது, பட் கேன்சர் இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ நீங்கள் அது கரெக்டான டாக்டர் கிட்ட போய் எவாலுவேட் பண்ணிக்கணும். ஓகே, வெரி நைஸ் டாக்டர், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். டாக்டர் இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு, தூக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு, அவங்க ஸ்லீப் பண்ணுற டைமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம் கூட கேன்சருக்கு ஒரு காரணமாக அமைய சான்ஸ் இருக்கா? ஸோ இது வந்து இட்ஸ் அ பர்னிங் கொஷன் ஆக்சுவலி டு சே வித். ஸோ when there is a lot of stress, what happens, your body will release a lot of cortisol. Okay. Stress, தூக்கம் இல்லை, whatever it is. So cortisol, what it does is it causes something called as insulin resistance in the body. So because of this insulin resistance, or patient or the people, what they do is they will have an inflammatory stage in the body. So insulin resistance என்ன? நம்ம பாடியில் ஒரு 100 grams glucose bloodல இருக்குன்னா நம்ம pancreas வந்து it will secrete this insulin. For example, for 100 grams, 10 units of insulin your pancreas has secreted.
to reduce it to normal. In the insulin resistance, for that 100 grams, your pancreas need to secrete 30 to 40 grams, 40 units to reduce that. Example I am telling you, sir. So in the insulin resistance body develop ஆயிடுச்சுனா it is a state of ஒரு inflammatory state start ஆயிடும் body குள்ள. So all these things, not only cancer, but because of this chronic stress, தூக்கம் இல்லனா many diseases are on the rise, especially cardiovascular diseases, inflammatory diseases and cancer. Chronic inflammation in your body also leads to cancer. Increased chance of having a cancer. ஸோ இப்போ இந்த மற்ற பேட் ஹேபிட்ஸ் மாதிரி ஆல்கஹால் கன்சம்ஷன், அப்புறம் வந்து சிகரெட் ஸ்மோக்கிங், அப்புறம் இந்த டொபாக்கோ மாதிரி தூக்கம் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதுவே ஒரு பெரிய டிசீஸ், அதுவே ஒரு பேட் ஹேபிட்னு சொல்லலாமா டாக்டர்? நம்ம பேட் ஹேபிட்னு சொல்ல முடியாது சார், பட் it's something you have to rectify in your daily lifestyle. Compulsory 7 to 8 hours of sleep is important. Other than that, exercise is very important. You have to work at least 150 minutes in a week. You have to do moderate to rigorous exercise. எதுக்காகனா this studies have proved that this amount of exercise reduce the cancer. அது இல்லாமல் ஒரு sedentary lifestyle இருந்தால், obesity இருந்தால், the cancer risk will rise. So if you sleep adequately, தூக்கம் நல்லா ஒரு 7 to 8 hours, ஒரு 150 to 200 minutes of rigorous moderate to intense exercise ஒரு 1 week, அது இல்லாமல் ஒரு healthy lifestyle இருந்தால், the chance of you getting cancer is very very less. Not only cancer, other diseases also, the risk decreases. டாக்டர், இப்போ யாராவது வந்து ஒருவேளை கேன்சர் இருக்குன்னு சந்தேகப்பட்டு உங்ககிட்ட வந்தா நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட், அதை என்ன மாதிரியான ஸ்க்ரீனிங் பண்ணி அதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? இந்த ஸ்க்ரீனிங் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஸ்க்ரீனிங் என்ன, நமக்கு ஒரு கட்டி ஒன்றும் தெரியல நமக்கு, பட் உங்களுக்கு டவுட் இருக்குது எனக்கு ஏதோ இருக்குது, ஆர் ஃபார் ஹை ரிஸ்க் கேன்சர், breast cancer, cervical cancer, there is some test called screening test. ஸோ இந்த ஸ்க்ரீனிங் வந்து நமக்கு சிம்டம்ஸ் வர முன்னாடியே ஒரு டெஸ்ட் இருக்குது. ஆஃப்டர் த கேன்சர் ஹேஸ் ஸ்டார்டட் க்ரோயிங் இன் யுவர் பாடி அண்ட் பிஃபோர் சிம்டம்ஸ் அப்பியர் தெர் வில் பி அ ஃபேஸ் வேர் இஃப் யூ டூ திஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட், நம்ம வந்து கேன்சர் வந்து ரொம்ப early ஸ்டேஜில் கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் breast மார்பத்தை எடுத்தோன்னா மேமோகிராம் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் இயர்லி ஒன்ஸ் ஒரு மேமோகிராம் எடுத்தால் வாட் இஸ் த அட்வான்டேஜ்? ஒரு 0.5 சென்டிமீட்டர் கட்டியிருக்கு மார்பத்தில், நார்மலாக தொட்டு பார்த்தா தெரியாது, இந்த ஸ்க்ரீனிங்கில் தெரியும். ஸோ 0.5 ஸ்டேஜ் 1, வெரி வெரி early ஸ்டேஜ். நம்ம அந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்ச ஆப்ரேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நார்மல் லைஃப் வர சான்ஸ் ரொம்ப ஹை, க்யூர் ரேட் வந்து ரொம்ப ஹை, மோர் தேன் 99%, அண்ட் நியர் நார்மல் லைஃப் இருக்குது. அப்படியே சர்வைக்கல் கேன்சருக்கு ஒரு பேப்ஸ்மியர் ஆர் HPV DNA டெஸ்டிங்கும் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். அதர் தேன் தட், ஒரு கோலான் கேன்சருக்கு ஒரு கொலனோஸ்கோப்பி. இந்த புகையில ஹேபிட் இருக்க பீப்புளுக்கு ஒரு ஆஃப்டர் 50 years, and especially people are smoking more than 20 pack years, we can do a simple screening test called CT screening, low dose CT scan of the chest. ஸோ இதெல்லாம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் என்னென்னா, நமக்கு கேன்சர் வெரி early ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டு சிங்கிள் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட், நான் சொன்ன கேன்சர் என்ன நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு, இப்போ வந்து வெரி early ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோன்னா சிங்கிள் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு we can get away, and the treatment is also very effective and the patient will have like near normal life. ரொம்ப துல்லியமாக உங்களுடைய மெடிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிங்க டாக்டர். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.